பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காக்களே, தம்பிகளே, தங்கைகளே, சொந்தங்களே, பந்தங்களே, அவர்களே, இவர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, தளபதி நெஞ்சில் குறை இருக்கும். தளபதி நெஞ்சில் குறை இருக்கும். நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும். நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும். கர்மம் பிடிச்ச நாய, தனிய, தொம்ம, போறம்போக்கு. தமிழக வெற்றி கழகமே ஜெயிச்சிட்டாரு. தளபதி ஜெயிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். எரிமலை போல வெடித்து பேசி தலைப்பு செய்திகளை எல்லாம் மலைப்பு செய்திகளாக மாற்றிக் கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஆற்றல் மிகு நன்றி, ஆற்றல் மிகு நன்றி. இவன் அவல்ல ஆற்றல் மிகு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ் அர்ஜுனாக்கு ஆற்றல் வணக்கம். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இந்த மண்ணின் மைந்த ஜேசிபி பிரபாகர் அவருக்கும் அவர்களுக்கு ஒரு நன்றி. துறைமுகத்தில் வெற்றி கப்பல் நிறுத்தப்படுகிற செனோரா அசோக் அண்ணனுக்கு ஒரு பாசமிகு நன்றி. புன்னகை மன்னன் எங்க கழக மாவட்ட செயலாளர் பூக்கரையார் அவர்களுக்கு ஒரு நன்றி. பாசமிகு பகுதி செயலாளரே ஓட்டேரி அண்ணா இளம ராஜேஷ் நன்றி நன்றி நன்றி. அன்பு தம்பி கொல்லியப்புற துணை செயலாளர் வயலாமணிக்கு ஒரு நன்றி. தம்பி ரமேஷுக்கு ஒரு நன்றி. ஊடக சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக நன்றி. சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். ஒரு நிமிஷமா பேசினே போன வாரம் பொதுச் செயலாளர் ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வெற்றி தலைவர் தங்க தளபதி கூப்பிட்டு அவர் முன்னாடி உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு அவர் முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தேன். அவரை நான் பார்க்க, அவர் என்ன பார்க்க பாத்துக்கிட்டே இருந்தா முடிவென்ன? என்னப்பா நீ அமைதியாவே இருக்கேனாரு. ஊமையா? நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன்னு ஒண்ணு சொன்னேன். ஒவ்வொரு மேடையில உங்களை ஒவ்வொரு விதமா கூப்பிடுவேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. போடா விஜய், போடா விஜய் மகனே. ஒவ்வொரு மேடையில உங்களை ஒவ்வொரு விதமா கூப்பிடுவேன். போடா விஜய். டேய் விஜய், போடா விஜய். விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காத. நீ ஒரு விஜய் நீ ஒரு விஜய். ஒவ்வொரு மேடையில உங்களை ஒவ்வொரு விதமா கூப்பிடுவேன். வெற்றி தலைவரே வருக, தர்மத்தாயின் தவ புதல்வரே வருக அப்படின்னு கூப்பிடுவேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் பேசி இன்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் நம்மளை பத்தி பேசும்போது ஐயோ இதெல்லாம் அனுபவிக்கிறதா ஆராயதா? அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஒண்ணும் இல்ல, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. களத்துல இறங்க போறேன். உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன். வெற்றி தலைவரின் ஆணையோடு வர குறுக்க இந்த கௌசிக் வந்தா செங்கோடா கயம்பு இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? நாளை காலைல டிபன் உங்க வீட்டுல. ஓசி சோறுக்கு ஊரே திரண்டு வந்துட்டானுங்க. லஞ்ச் அண்ணன் வீட்டுல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். ஏம்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை. வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம். நன்றி. இவனுங்கெல்லாம் ஓட்டு கேட்டு வரானுங்களா இல்ல பிச்சை எடுக்கிறானுங்களா? சாப்பாட்டுக்கு சோறு போடுங்கம்மா தாயன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. திமுக ரெடி ஆகிக்கோங்க. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க. உங்க அண்ணன் உலக பேமஸ் ஆக போறான்டா. எழுதுறான். உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நிதியெல்லாம் அமெரிக்காக்கு செட்டில் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. கண்ணாடி போச்சுடா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. அவரு பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு வந்து ஆட்சி நடத்துறாருன்னா, பொண்டாட்டி பிள்ளைல விட்டுட்டு வந்துட்டாரா? ஆமா ஆட்சி நடத்துறது கஷ்டம். ஆட்சி நடத்தினா பொண்டாட்டி பிள்ளைல விட்டு வந்துடணுமா? ஆமாங்க. அட்டி உங்க அரட்டை அவசருக்கு பிறந்தவங்களா இருங்கடா டேய். அப்படித்தானே விட்டு வந்துடுறாரு விஜய். அதனாலதான் தைரியமா நின்று பேசுறாரு. பொண்டாட்டி புள்ள எல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே மேல வந்திருக்காப்புல. அப்படியா? ஆமா ஐயா, அவருக்கு தான் ஓட்டு போட்டா. ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட வைக்க கூடாது. ஆமா ஆமா. அப்படியா? அம்மா அப்பா புள்ள பொண்ணு யாருமே இல்ல, யாருமே கூட வைக்க கூடாது. அப்படி வர